நான் சொல்வதை நன்றாக கேட்டுக்கொள். ஒரு நாள் 4 பாட்டிகள் தங்களில் யார் பெரியவர் என்று சண்டை போட்டுக் கொண்டிருந்தனர். அவர்களால் யார் பெரியவர் என்பதை தீர்க்க முடியாமல் பக்கத்தில் இருந்த திருமண மண்டபத்திற்கு சென்றனர். அங்கு திருமணம் ஆகப்போகும் ஒரு மணமகளிடம் தங்களின் பிரச்சனையை தீர்த்து வைக்குமாறு வேண்டி கேட்டுக்கொண்டனர். அதற்கு அந்த இளம் மணமகள் சம்மதித்தாள். நீங்கள் ஒவ்வொருவரும் தங்கள் பிரச்சனையை கூறுமாறு கேட்டாள். முதல் மூதாட்டி மிகுந்த கர்வத்தோடு, நான் தான் பசி எனும் தாய், நானே எல்லோரையும் விட பெரியவள் என்றாள். அதற்கு அந்த மணப்பெண், பசி எப்படி பெரிய விஷயமாக முடியும்? எதையாவது சாப்பிட்டால் பசி அடங்கிவிடும் என்று கூறினாள். அதை கேட்டதும் அந்த கிழவி தலை குனிந்தாள். அடுத்து வந்த மூதாட்டி, நான் தான் தாகம் எனும் தாய், நானே 4வரில் சிறந்தவள் என்றாள். அதற்கு அந்த மணப்பெண், கால்வாயில் உள்ள தண்ணீரை குடித்தால் கூட தாகம் அடங்கிவிடும், நீ ஒன்றும் பெரியவள் அல்ல என்றாள். அதை கேட்டதும் அந்த கிழவி தயங்கியவாறு நின்றாள். அடுத்து வந்த மூதாட்டி, நான் தான் தூக்கம் எனும் தாய், நானே 4வரில் மிக பெரியவள் என்றாள். அதற்கு அந்த மணப்பெண், உடைந்த பாறையிலும் வெறும் தரையிலும் கூட ஒருவரால் நன்றாக தூங்கிவிட முடியும், அதனால் நீ ஒன்றும் பெரியவள் அல்ல என்று கூறினாள். அதை கேட்டதும் அந்த கிழவி முகத்தை திருப்பிக் கொண்டு போய்விட்டாள். கடைசியில் வந்த 4வது மூதாட்டி, நான் தான் நம்பிக்கை எனும் தாய், நான் தான் என்று அவர் சொல்லி முடிக்கும் முன்னரே அந்த மணப்பெண் அந்த பாட்டியின் காலை தொட்டு வணங்கினாள். பின்பு நீயே 4வரில் தலை சிறந்தவள் என்றாள். உன் நம்பிக்கை இருந்தால்தான் இந்த வாழ்க்கை சிறப்பாகும், வாழ்க்கை இருக்கும் இடத்தில்தான் நம்பிக்கையும் இருக்கும் என்று கூறியவாறு அந்த 4வரின் போட்டியை முடித்து வைத்தாள். இந்த வாழ்க்கையில் பசி, தாகம், தூக்கம் என்ற 3ஐயும் விட மிக பெரியது உங்கள் மீது நீங்கள் வைத்திருக்கும் நம்பிக்கை மட்டும்தான். நம்பிக்கை என்னும் விதைதான் நாளை உங்களை உயர்ந்த மரமாக மாற்றும். சிந்தித்து செயல்படுங்கள், நல்லதே நடக்கும். ஓம் சரவண பவ.